ஹே ஆல்! இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பிஞ்சு கத்திரிக்காவே எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. அலசியதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயில் அடி இருக்கு இல்லையா, அடி காம்பு, அதுக்கு மேலே நல்லா கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டு வறுக்க. அதுக்கப்புறமா 4 பீசஸாக நல்லா கொஞ்சம் விட்டு அடியில் விட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் சொத்தை இல்லாமல் பார்த்து கட் பண்ணுங்கள். சொத்தை இருந்தால் அதை எடுத்து போட்டுட்டு, சொத்தை இல்லாத பார்த்து எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விலக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே சொத்தை இருக்கா இல்லையான்ட்டு தெரியும். கத்திரிக்காய் அரைக்கிறதுக்காக நான் குழம்புக்கு பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் இந்த அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே சோம்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். இந்த தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கத்திரிக்காவை நல்லா வதக்கத்தான் போகிறோம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வேகும், உள்ள வரைக்கும் நல்லா வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா மேலே இருக்கிற தோல் தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வதக்கிட்டே இருங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு, நம்ம அந்த வதக்கின கத்திரிக்காயில் எண்ணெய், கடுகு, சோம்பு போட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே 5 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கிறேன். இஞ்சி கொஞ்சமாக நசுக்கி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போகிறத விட நீங்கள் நல்லா இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி உங்களுக்கு அதிகமாக போட நினச்சா போட்டுக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறிடுவேங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இந்த மாதிரி நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறுங்க, இல்லைனா மிளகாத்தூள் கருகிடும். அப்படி இல்லைனா கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாய் தூள் ஸ்மெல்லு நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி அது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்ந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன். நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியை தான் வச்சுருக்கேன். நீங்கள் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வதக்கணும் இல்லையா, அந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம்.
நல்லா போட்டதுக்கப்புறமா கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டால் தான் நம்ம அந்த கொதிக்கும்போது கத்திரிக்காயில் அந்த குழம்புலாம் நல்லா இறங்கும். இல்லை உங்களுக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் இறக்கும்போது போட்டு ஆஃப் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன குழம்பு வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் மிதந்து வரணும். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை